கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை அறிக்கை மற்றும் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் பிரேமானந்தம் தலைமையிலான குழுவின் அறிக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருட்செல்வம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெளிச்சாம்பரத்தில் தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் அக்கட்சியின் தலைவர் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இது தொடர்பான வழக்கு அன்றைய காலகட்டத்தில் முதல் கட்டமாக நகர துணை கண்காணிப்பாளர் செல்வராஜிடம் ஒப்படைக்கப்பட்டது. அறிவித்த சில 2 தினங்களிலேயே அந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக கரூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமா ஆனந்தம் தலைமையில் விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படைகள் அமைத்து அவர்கள் பல்வேறு தரப்பிலும் விசாரணை அறிக்கையை பெற்றிருந்தனர். சுமார் 680 பக்கங்கள் கொண்ட திட்ட அறிக்கை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்த நிலையில இந்த வழக்கு இனி சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில சிறப்பு புலனாய்வு குழு கரூர் வந்ததை தொடர்ந்து அவர்கள் சேகரித்து வைத்திருந்த 680 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைத்தனர். சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதனை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய விசாரணை தொடங்கி சம்பந்தப்பட்ட நபர்களிடம் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக சிபிஐ விசாரணை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணை குழுவானது நேற்று இரவு கரூரில் தங்கியிருந்தனர். இன்று காலை அந்த குழுவினரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சிபிஐ வசம் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த ஆவணங்கள் சுமார் 1316 பக்கங்கள் கொண்ட அந்த ஆவணங்களை தற்போது சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருட்செல்வம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.